வணக்கம். கங்கை குலம் அப்படிங்கிற பத்தி மக்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கி பேசலாம் அப்படிங்கிறதுனால ஐயன் கால பைரவனை வணங்கி இதை தொடங்குறேன். கங்கை குலம், கங்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். தீக்கங்கு. தீக்கங்கு எப்படி இருக்கும்? சிவந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். இப்போ அடுப்பு எரிக்கிறோம். அடுப்பு அணைச்ச உடனே உள்ளார அது கங்காயிடும். பத்தி எரியிற நிலை வேற. அடுப்பு நெருப்பு அணைஞ்ச உடனே கங்கு தெரியும். அப்புறம் அந்த கங்கு கொஞ்சம் போக 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 தணலாகி போயிடும். இந்த கங்கு எந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னா பழுப்பு நிறத்துல இருக்கும். சூரியன் உதிச்சு வரும்போது பழுப்பு நிறத்துல இருக்கும். அதனாலதான் அதை கங்குன்னு சொல்றது. கங்கு ஐ. ஐன்னா விண் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தான ஐங்கரனை, இறைவனை, ஐயப்பனை, சிவனை சொல்றது. அது சிவன் யாரு? சூரியன். சிவன் யாரு? பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பரம்பொருளான ஐயன், பரமனான ஐயன். அந்த ஐயன் எப்படி இருக்கிறான்? தாயும் தந்தையுமாக இருக்கிறான். கங்கை அப்படின்னா எல்லாரும் நதியைத்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நதிக்கு இறைவனுடைய, சிவனுடைய பெயரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இந்திய நிலப்பரப்புல உள்ள எல்லா நதிகளுக்குமே இறைவனுடைய பெயரை தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. கங்கைக்கு சிவசக்தியினுடைய பெயரை கொடுத்திருக்காங்க. சிவசக்தி தான் கங்கு. கங்கு ஐ, அது கங்கை. கங்கா, கங்கன் இப்படி சொல்லலாம். கங்கானா தாயை சொல்லலாம், கங்கன்னா தந்தையை சொல்லலாம். சிவனை தாயாகவும் தந்தையாகவும் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா சிவன் ஒன்றுதான், ஒருவன்தான். அவன் அர்த்த நாரீஸ்வரன், ஆண் பாதி பெண் பாதியானவன், சரிபாதியை பெண்மைக்கு தந்தவன் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த சூரியன் தான் சிவன். அவனை நம்ம கங்கன்னு சொல்றோம், கங்கான்னு சொல்றோம். அந்த கங்காங்கிற பெயர் தாய். அந்த தாய்மையினுடைய பெயரைத்தான் இந்த கங்கை நதிக்கு நாம கொடுத்துருக்கோம். அப்ப கங்கை நதினா என்ன அப்படின்னா சூரிய தேவி அப்படின்னு அர்த்தம். கங்கா, கங்கை அப்படின்னா சூரிய தேவி அப்படின்னு அர்த்தம். பரதேவி அப்படின்னு அர்த்தம். பரத்துல இருக்கக்கூடிய தேவி, கங்கு மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த சூரியன், அது தாய் தந்தை. அந்த தாயினுடைய பெயர் கொண்ட கங்கை நதி அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர கங்கை பேர் வச்ச உடனே அது கங்கை நதியைத்தான் குறிக்குது அப்படிங்கிறது இல்லை. கங்கை நதிக்கு இறைவனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நாம இங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அம்சம். நிறைய பேர் சொல்றாங்க நாங்க கங்கை குலம், கங்கை புத்திரன் அப்படின்றாங்க. கங்கை புத்திரன்னா சூரிய புத்திரன் அர்த்தம், பறையனுடைய புத்திரன் அர்த்தம், சித்தனுடைய புத்திரன் அர்த்தம், சித்திரை புத்திரன் அர்த்தம். சத்திரியன் அப்படின்னு சொல்றாங்க. சத் அப்படின்னா இந்த உலகம், நான்மறை உலகம். இந்த நான்மறை உலகத்தின் வேந்தன், கடவுளாக பெறப்படுத்தவன் யார் அப்படின்னா அவன் தான் சிவனாக அறியப்படுறவன். அவன் தான் நான்முகன், நாலா திசைக்கும் அவன் புகழப்படக்கூடியவன், போற்றப்படக்கூடியவன், வணங்கப்படக்கூடியவன் என்பதால் அவனை நான்முகன் என்கிறோம். அந்த நான்முகன் தான் சத்திரியன். அவன் வழி மாந்தர்கள் சத்திரியர்கள். நான்முகன் யாரு? பறையன், பர ஐயன், பரத்துல இருக்கக்கூடிய ஐயன், பர அச்சி, பரத்துல இருக்கக்கூடிய அச்சி, பரச்சி. அப்ப பரச்சி மைந்தர்கள், பறையன் மைந்தர்கள், அவர்கள் தான் சத்திரியர்கள்.
யாராவது இதை மறுக்க முடியுமா? விளக்கம் கொடுங்க. அது உண்மையாக இருந்தால் நாம ஏற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.